यो नित्यमच्युतपदां विजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। तत्त्वज्ञानात् मोक्षलाभः अज्ञानात् संसारः என்பதை வேதாந்திகள் அனைவரும் இசைந்துள்ளார்கள். தத்துவஞானத்தினாலே தான் ஒருத்தனுக்கு மோட்சம் கிடைக்கும் என்ன. அந்த தத்துவஞானத்தை நாம் எதன் மூலமாக பெறலாம் என்னால், வேதாந்தாத்து சாஸ்திரம், வேதாந்தத்தை காட்டிலும் வேறான சாஸ்திரம் இல்லைங்கிறார் வேதாந்தாச்சாரியர். வேதாந்த ஞானேனகி வித்பத்தி பூரியத்தை என்கிறார்கள் பெரியோர்கள். வேதாந்த ஞானத்தினாலே தான் ஞானமானது முழுமையான ஞானத்தை ஒரு சேதன் பெற வேண்டுமானால் அது வேதாந்தத்தை கொண்டுதான் பெற முடியும். நிறைந்த ஞானத்தை வேதாந்தத்தினாலே தான் பெற முடியும் என்கிறார்கள் பெரியோர்கள். அந்த வேதாந்தத்தினுடைய சாரமாக வேதாந்த சூத்திரங்களை பாதராயணர் என்கிற கிருஷ்ணத்வைபாயனர் அருளியிருக்கிறார். அதற்கு பாஷ்யமாக சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்தை அனுகிரகித்திருக்கிறார். இந்த ஸ்ரீபாஷ்யமானது அருளிச்சேலை காட்டிலும் ஏத்தமுடையது. என்ன இப்படி சொல்கிறீர்னு சில பேர் நினைப்பேள். திவ்ய பிரபந்தத்தை தானே நாம் கொண்டாடுறோம். செந்திரத்த தமிழோச வடச்சொல்லாகி என்ன வேதத்தை காட்டிலும் திவ்ய பிரபந்தத்திற்கு ஏத்தம் சொல்லுகிறோமே என்னால், நிச்சயமாக வேதத்தை காட்டிலும் திவ்ய பிரபந்தங்கள் ஏத்தமுடையவை தான். அதில் எந்த விதமான சம்சயமும் கிடையாது. ஆனாலும் கூட அந்த அருளிச்சேலை காட்டிலுமே தெளிவை ஏற்படுத்துவது ஸ்ரீபாஷ்யம் என்ன. யதீந்திரவ தீபிகையிலே பிரமாணம் என்னும் அருளிச்சேலை பிரமாணம் என்னும் ஸ்ரீபாஷ்யத்தை பிரமாண தரம் என்னும் கொண்டாடுகிறார்கள் பெரியோர்கள். ஆகினாலே அந்த திவ்ய பிரபந்தத்தை காட்டிலுமே அங்கே சொல்லப்பட்ட விஷயம் ஆழ்வார் திருவடுநாட்டகத்திலே அதில் நாம் தெரிஞ்சுட்டு என்னென்னா வேதங்களை காட்டிலும் திவ்ய பிரபந்தம் ஏத்தமுடையதுன்னு தெரிஞ்சுட்டோம். ஆனால் திவ்ய பிரபந்தத்தை காட்டிலுமே ஸ்ரீபாஷ்யத்திற்கு ஏத்தம் உண்டு. அந்த ஸ்ரீபாஷ்யத்திலே பொழுதுபோக்குவதுதான் சுவாமி எம்பெருமானாருக்கு திருவுள்ளத்திலே உகப்பை ஏற்படுத்தும். அவர் படித்வா பாஷ்யம் தத் பிரவச்சனம் என்ன, ஸ்ரீபாஷ்யத்தை வாசிப்பித்தும் போருகை என்று சுவாமி 6 வார்த்தையில் முதல்ல அதுதான் தெரிவித்திருக்கிறார். அந்த ஸ்ரீபாஷ்யத்தை நிச்சயமே பெரியோர்கள் அனுசந்தித்து கொண்டிருப்பார்கள். அது இன்னைய தினம் ஏன் நாம் அந்த அதிகரணார்த்தங்களை நமக்கு தெரியலன்னாலும் கேட்டாவது சத்த வரணும் ஏன் நினைக்கிறோம் என்னால், அதாவது மாசி மாதம் மாக சுத்த தசம்யாம் தூ மத்தியானே மந்தவாசரே யோகிராஜஸ்வ போகீஷபாவம் ஸ்வேபே சமபியகாத் என்று இணைய தினம் அந்த மாசி மாதம் வளர்பிறையிலே தசமி திதியிலே சுவாமி எம்பெருமானார் உடையவர் தம்முடையதான அந்த ஆதிசேஷனோடு சேர்ந்தருளினார்னு பிரமாணங்கள் சொல்லுகின்றன. அந்த தசமியானது நாளை தினம் இனி மத்தியானமே வந்துடுத்து. நாளைக்கு நம்ம ஊரில் நமக்கு திருக்கச்சினவி உற்சவம் தெப்பம் இருக்கிறதுனால நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகினால இப்போவே தசமி தான், இப்போவே மத்தியான வேலை தான். ஆகையினாலே சுவாமிக்கு திருவுள்ள முகக்கும்படியான அந்த ஸ்ரீபாஷ்யத்திலே ஏதோ சிறிது நேரம் பொழுதுபோக்குவோம் என்று இவ்விடத்திலே சுவாமிக்கு தாமஸ்ய தட்சிணோபாகு என்னும் அவருக்கு பகிப்பிராணனாகவும் இருந்த ஆழ்வானுடைய திருவடி வாரத்திலே இந்த அனுபவமானது நடக்க வேண்டும் என்னும் பாரித்து, அதுவும் புத்தூர் சுவாமியுடைய சதமான உற்சவமாக நேர்ந்திருக்கிறபடியினாலே சுவாமி அடிக்கடி வாக்கியார்த்த சதஸுக்கு எழுந்துள்ள பொழுது, அதாவது மாலோல வித்வத் சதஸுக்கு எழுந்துள்ள பொழுது அவர் காரியாதிகரணம், பராயத்தாதிகரணம், பிரயோஜனத்வாதிகரணம் தான் பெரும்பாலும் வார்த்தை சொல்லியிருப்பதாக அடிய நினைவு. ஆகையினாலே அந்த 3 அதிகரணத்தையே விஷயமாக கொண்டு இவ்விடத்திலே 3 வித்வான்கள் எழுந்துருளி வார்த்தை அருளி செய்ய உள்ளார்கள். சுவாமிகளை பொழுது அடங்கும்படியாக பிரார்த்திக்கிறேன். தொழில் வாரத்திலே